ஸோ தேட் அப்புறம் நான் ஃபைனலாக டக்குன்னு ஒரு நாள் ஒரு காலையில் ஒரு ஸ்பார்க் மைண்டில். ஸோ அதுலேயே இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு செலவும் கம்மியாக முடிஞ்சிடுமே. நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மிஞ்சி போனால் ஒரு டிவிஆர் வாங்கினா அப்புறம் என்ன அது டிவி சேனல் இன்புட்டை வந்து டிடிஹெச் வச்சு டிடிஹெச்லேருந்து அவுட் எடுத்து இதில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன். டெல்லியில் ஒரு வெண்டாரேட்டர் இருக்குது, தவா வெண்டாரேட்டர். அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசி அதை சின்ன வீட்டில் இருந்ததெல்லாம் சேலு அடமானம் இருந்தது சேலு. அந்த 2.6 lakhs போட் பண்ண முடியாது. 2.6 lakhsக்கும் டிடி வந்துருச்சு. ஆனால் சுச்சுவேஷன் ஸ்டில் அண்டர் கன்ஃபியூஸ்ட். பிகாஸ் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? இந்த பேசிக்காக வந்து டெக்னிக்கலி இன்ட்ரெஸ்டட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ டெக் பேஸ்ட். ஸோ அப்போ டெக்னிக்கலி இருக்கணும் சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது தான் இந்த இன்டர்நெட் பிஸ்னஸ். ஸோ இன்டர்நெட் பிஸ்னஸ். அப்போ இன்டர்நெட் பிஸ்னஸை எடுத்தோன்னே உள்ளே போயிடல. ஓகேங்க சார். ஸோ இந்த இன்டர்நெட் பிஸ்னஸில் ஒரு 4 பேர் ஃபெயிலியர் ஆனவங்களை போய் பார்த்தேன். ஸோ இன்டர்நெட் பிஸ்னஸில் 4 பேர் சக்ஸஸ் ஆனவங்களையும் போய் பார்த்தேன். அப்போ உங்களுக்கு அந்த இவங்க கொடுத்த இன்புட்ஸு எல்லாத்தையும் எடுத்து ஒரு எக்ஸலில் போட்டு ஒரு ஒர்க்கிங்ஸ் என்னோட செல்ஃப் ஒர்க்கிங்ஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் இதில் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, அப்புறம் வந்து இந்த ஃபியூச்சர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பெனட்ரேட் ஆகி போகும். ஸோ தேட் அப்புறம் நான் ஃபைனலாக டக்குன்னு ஒரு நாள் ஒரு காலையில் ஒரு ஸ்பார்க் மைண்டில் இந்த சிசிடிவி என்விஆர் இருக்கு இல்லையா, டிவிஆர் சிசிடிவி. ஆமாம் சார். இப்போ இதெல்லாம் டேட் டைமோட தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அதுலேயே இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு செலவும் கம்மியாக முடிஞ்சிடுமே. நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மிஞ்சி போனால் ஒரு டிவிஆர் வாங்கினா ஒரு 5,000 10,000 முடிஞ்சிடுவேன். அப்புறம் என்ன அது டிவி சேனல் இன்புட்டை வந்து டிடிஹெச் வச்சு டிடிஹெச்லேருந்து அவுட் எடுத்து இதில் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன். சரின்னு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அது போட்டால் அது எஃபிஎஸ் ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட் சேனல்லாம் 24 ஃப்ரேம் பர் செகண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். எஸ் சார். பட் சிசிடிவி எல்லாமே 50 FPS தான். 50 தான். ஆமாம், அதை எடுத்து போட்டிங்கன்னா டைமிங் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகும். டைமிங் மிஸ்மேட்ச் ஆகும், அது ஜிட்ராகும், வீடியோ ஒரு மாதிரி பஃபர் மாதிரி. ஆமாம், அந்த பஃபர் மாதிரி ஓடும். அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன். சரி சொல்லி ஒரு ப்ரொஃபஷனல் 20 FPS இருக்கக்கூடிய டிவிஆர் இருக்கா மார்க்கெட்டில், 20 FPSல ஒரு டிவிஆர் இருக்கா ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தேடும்போது அப்போ வந்து தவாவில் ஒரு மாடல் ப்ரொஃபஷனல் டிவிஆர் சீரியஸில் இருக்குது. டெல்லியில் ஒரு வெண்டாரேட்டர் இருக்குது, தவா வெண்டாரேட்டர். அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசி அது வந்து 48,000. ஸோ அப்போ அது திரும்பவும் கொஞ்சம் சின்ன வீட்டில் இருந்ததெல்லாம் வித் சேலு அடமானம் இருந்தது சேல் பண்ணி லிட்டரலி அதை கொஞ்சம் சேல் பண்ணி அந்த ஒரு அமௌண்ட்டை மறுபடியும் ஒரு 60,000-70,000 ரெடி பண்ணி அந்த டிவிஆரை வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்பவும் ஃபியர், இது சரி வருமா தெரியாது. டேஸ் வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த 12 டேஸுங்கிறது க்ளோஸ் டு 4 days we have to start. ஓகே, 4 டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம். அப்போது நான் தான் சொல்கிறேன், உங்கள் உதவி தான் திரும்ப உங்களுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ உதவுறீங்களோ அவ்வளோ அது உங்களுக்கு வந்து ரிப்பீட், உங்களுக்கு ஒரு கரெக்டான சிச்சுவேஷனில் அது கண்டிப்பாக வரும். ஸோ அப்போது இப்போ எனக்கு எம்டி ஜீரோவில் லாஸு மைனஸில் இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து அந்த ஒரு ஆஃபீஸ்னு ஒரு பேஸ் ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று வேணும்ல. ஆமாம், அதை கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக ஆஃபீஸை எடுத்து நான் 3 மாதம் சும்மா தான் வச்சுருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 கொண்டு கொடுப்பீங்க, மாதம் 2 கொடுப்பீங்க. அந்த 3 மாதம் என்னென்னா நான் ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லேயே போயிட்டு வேணாம் எனக்கு அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் 3 மாதம் ரெண்டை பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன்ட்டாங்க. அப்போ நான் 3 மாதமே இருந்துக்கிறேன். அப்படி இருக்கிறேன். இதெல்லாம் சொல்கிற சுச்சுவேஷனில் தான் இது நடக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது, கோட் பண்ணுறோம். ஸோ அகெயின் சக்ஸஸ் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது. தென் யோசிக்கிறோம், அந்த ரெண்டிங் ப்ரொஃபஷனல் சர்வர் மிஷின் கிடைக்கல. ஸோ இதை டிவிஆர் பிளான் பண்ணி வர வச்சாச்சு. டிவிஆர் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஃபீடெல்லாம் வேணும். சேனலோட ஃபீடு மொத்தம் 7 சேனலோ 8 சேனல்னு நினைக்கிறேன். அந்த 8 சேனலோட ஃபீடு வேணும். யூனிகான் குணான்னு ஒருத்தர் இருக்கார். அவங்களுக்கு நம்ம வந்து நிறையா சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவோம். ஸோ அவர் நல்ல பழக்கம், ரேப்போ உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரி தான் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அந்த மாதிரி அதெல்லாம் பேசிட்டு. ஸோ அப்போ அவர் வந்து சொல்ல, சரி தம்பி நான் உனக்கு சப்போர்ட் பண்ண, நீ பைசா லேட்டராக கொடு அப்படி சொல்லிட்டு அதுக்கு தேவையான மாடுலர்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து டக்கு கேபிள் டிவிலேருந்தே அந்த சிக்னலை வந்து அந்த சேனலை மட்டும் பிரித்து எடுத்துக்கிற மாதிரி 7 சேனலை பிரித்து எடுத்து இன்புட் டிவிஆர் ஏவியாக அவுட்புட் எடுத்து RF கோஆக்சல் சிக்னல் வந்து ஏவி சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஏவி சிக்னல் எடுத்து அந்த டிவிஆரில் கொடுத்து எடுத்து ரெக்கார்டிங் போட்டால் சும்மா ஜம்முன்னு இருக்குது. FPS ஆமாம், FPS மேட்ச் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் போட்டது. ஸோ FPS மேட்ச் ஆனோடனே ப்ராப்பராக எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. எலெக்ஷன் கமிஷன் என்ன ரெக்யர்மெண்ட் நம்மகிட்ட கொடுத்தாங்களோ அந்த ரெக்யர்மெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 21 days தானே, 21 days ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 days ஆகுது. நம்ம அனுப்புகிறோம், அவங்க ஃபுட்டேஜ் எல்லாம் பக்காப்பா நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது, குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ஒரு நிம்மதி பெருமூச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம்ல. அந்த 1 week கூட கம்ப்ளீட்டாக முடியல. டக்குன்னு ஒரு நாள் டிடி வருது, கொரியர் வருது. என்ன நான் வாங்கி பார்த்தா அந்த 2.6 lakhs கோட் பண்ண முடியாது. 2.6 lakhsக்கும் டிடி வந்துருச்சு. டிடி வந்துருச்சு.
ஒர்க்கே முடியல. ஸோ அப்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், நீங்கள் அந்த 1 வீக்லேயே அவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஷார்ட் டேர்ம் தானே. எஸ் சார். டக்குன்னு அவங்க அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் முடிச்சிடுவாங்க, வச்சுட்டு இருக்க மாட்டாங்க எல்லாமே. ஸோ பேமெண்ட் வந்துடுச்சு, ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு. ஸோ அப்பா அப்படி சொல்லி யோசிச்சு பாருங்கள், -4 lakhsல இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு 2.56 lakhs டிடி வந்தால் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்தது. கண்டிப்பாக லைக் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து அந்த டிவியருக்கு பண்ணி அந்த அடமானம் வச்சதை நம்ம விற்று தானே பண்ணிருக்கோம், நம்ம ஓன் பண்ணி தான். ஸோ மீதி இவருக்கு அந்த மாடுலர் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு எல்லாம் செட் பண்ணி இப்போ இந்த செட்டப் இருக்குது. 25 days முடிஞ்சிருச்சு. 2.6 lakhs கை வந்துருச்சு. நீங்கள் ஒரு 0.6 lakh கூட 2 lakhs இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் கிடச்சிருச்சு. விச் மீன்ஸ் என்ன, ஒரு 2 lakh கையில் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் இருக்குது. என்னடா அடுத்த 100 ரூபாய்க்கு நம்ம கவலை இல்லை. ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் சுச்சுவேஷன் ஸ்டில் அண்டர் கன்ஃபியூஸ்ட். பிகாஸ் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம். கரெக்ட். இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த எலெக்ஷன் கமிஷனுக்காக டிவியை மானிட்டரிங் பண்ண ஒரு செட்டப் இருக்குது. 2 lakhs அமௌண்ட் இருக்குது. ஆமாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த செட்டப்பை ஏதாவது ஒன்று பண்ணணும், அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகணும். இல்லை இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும். இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்தது, அந்த ரெக்யர்மெண்ட் முடிச்சிட்டோம். என்ன ரெக்யர்மெண்ட், டிவி சேனலில் ரெக்கார்ட் பண்ணேன். ஆமாம், அது முடிச்சாச்சு. இப்போ இந்த செட்டப் என்ன பண்ணுறது, இந்த செட்டப் வச்சு அடுத்தது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அப்போ யோசிக்கிறேன். அதே அகெயின் மீடியா நாலேஜ். ஓகே, இப்போ மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்பாட் ஓடும். அது வந்து அந்த ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க பைசா பே பண்ணுவாங்க. ஆனால் அந்த பைசாவில் இப்போ சேட்டலைட் சேனல்லாம் ரொம்ப காஸ்ட் லேக்ஸில் போகும். ஒரு 10 secondsக்கு லேக்ஸில், ஒரு ஸ்பாட்டுக்கு 10 secondsக்கு லேக்ஸ், 4 lakhs 5 lakhsல பே பண்ணுவாங்க பிரைமரி சேனல் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி தான் அப்போ இருந்தது. ஸோ அப்போது அதை நான் என்ன பண்ணேன்னா, இதில் என்ன விஷயம்னா, ஆடை ரன் பண்ணுறதும் அவங்க தான், அந்த டெலிகாஸ்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, நாங்கள் ஆடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணுறதும் அவங்களே தான். இதில் ஒரு லேக் இருந்தது, இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து இது அதே தானே, சேம் செட்டப் தானே. நான் உங்களுக்கு 24 நீங்கள் ஆட் எப்போல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைசர், உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு லீடிங் சேட்டலைட் சேனலில் பண்ணியிருக்கீங்க, நம்பர் 1 சேனல், நம்பர் 2 சேனல், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுவேன், மானிட்டரிங் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன், ரெக்கார்ட் பண்ணி. ஓகே, இது நடக்குதா, நீங்கள் கொடுத்த அமௌண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும். 20 seconds ஸ்பாட்டில் அந்த இத்தனாவது மூவியில் இத்தனாவது ஸ்பாட்டு, இத்தனாவது 20 seconds ஆடு தான், 20 second ஆடு பஞ்ச் ஆயிருக்கா, அவங்க உங்களுக்கு ஆன் ஏர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி சொல்கிறது. இதை நம்ம பார்த்து சொல்ல முடியும், ஏன்னா இது செட்டப் என்கிட்ட இருக்குது. ஓகேங்க சார். ஸோ இதை வச்சு நான் எல்லாம் மார்க்கெட் பண்ணுறேன், போகிறேன். ஒவ்வொரு அட்வர்டைஸ் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய, நீங்கள் வந்து இப்போ லட்சுமி செராமிக்ஸு, தென் வந்து ஜுவல்வன்னு, கஜானா ஜுவல்லரி, ஸோ தங்கமயில் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகேங்க சார். ஈவன் லோக்கல் சேனல்லையும் மானிட்டர் பண்ண சொல்கிறாங்க, சேட்டலைட் சேனல்ஸும் அவங்க கொடுத்துருக்க சேனல். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு அதே செட்டப் தான். அதை வச்சு இன்கம் வந்து டக்குன்னு டெவலப் ஆகுது. விதின் ஒரு 1 or 2 monthலேயே ஒரு மந்த்லி ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறேன். ஓகேங்க சார். ஸோ ஒரு 2 பசங்க ஒரு 12,000 சேலரி கொடுத்து, அந்த ரெண்ட் ஒரு 10,000 கொடுத்தாலும் உங்கள் கையில் ஒரு 20,000 கிட்டே இருக்கும். இபி அது இதுன்னு போட்டாலும் ஒரு 15-20,000 ஒரு ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார். பை பீயிங் கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேரலாக போயிட்டு இருக்கும்போதே அகெயின் ஜுவல்வன் அவங்க வந்து எப்படி இப்போ ஒரு பாலிமர் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ, அந்த மாதிரி ஒரு ஜுவல்வன் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த ஜுவல்வன் வந்து மானிட்டரிங்காக தான் அப்ரோச் பண்ணுறேன். விபி அவர் எம்டி பேரும் ஸ்ரீனிவாசன் தான், விபி இருந்தாரப்போ அவர் பேரும் ஸ்ரீனிவாசன். அவர் போய் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு மானிட்டரிங் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அவங்க மானிட்டரிங் பெருசாக சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணலை நம்மக்கிட்ட. ஓகேங்க சார். பட் ஆனால் அவர் விபி வந்து ஒரு நல்ல ஒரு கோட் என்கிட்ட ஒன்று சொன்னார். அது எனக்கு வந்து லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இன்ஸ்பிரேஷனல் கோட். ஓகேங்க சார். நான் போகிறேன், என்னோடய ப்ராடக்ட்டை பிச் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது மூலிமா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குலாம் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஒன்று சொன்னார், தம்பி இவ்வளோ யங் ஏஜில் சொல்கிறேன், ஸோ லைக் உனக்கு இந்த டைமில் என்னால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க முடியல. பட் நீ என்ன செய்யணும், இந்த ஏசுநாதரோட ஒரு கோட் சொல்லுவாங்கள்ல, உன்னோட பிச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், பட் இப்போ என்கிட்ட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆனால் நீ விடாத, கண்டினியூஸாக என்னை வந்து பார்த்துட்டே இரு, எப்பவுமே வந்து கேளு, அதாவது கிடைக்கிற வரைக்கும் கேட்கணும். ஓகேங்க சார். கிடைக்கிற வரைக்கும் கேட்கணும், அதுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸோ கேளு, கண்டினியூஸாக டச்சில் இருக்கணும், கண்டினியூஸாக ஒரு ஹேண்ட் ஷேக்கில் இருக்கணும். இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் உனக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 year அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் போயிட்டே இருக்குது. அவர்கிட்ட லைட் ரெகுலர் டச்சில் இருக்கும். அப்போ டக்குன்னு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேவைப்படுது.
சரி ஒரு நாள் டக்குன்னு ஃபோன் வருது, நீங்கள் கிளம்பி வாங்கன்னு நம்ம போகிறோம். இந்த மாதிரி அவங்க வந்து அந்த லோக்கல் சேனலுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜுவல்வன் ஓகேங்க சார். லோக்கல் சேனல். அவங்களுக்கு வந்து அது ப்ராப்பரான ஏஜென்சி வந்து செட் ஆகலை. அதில் ஒரு 2-3 ஏஜென்சி அவங்களே மாற்றி பார்க்குறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்ஃபில் ஆக மாட்டேங்குது. ஒரு சர்வீஸ் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே இருக்காங்க. ஓகேங்க சார். அப்போ என்கிட்ட அவர் சொன்னார், உனக்கு தானே எல்லா லோக்கல் சேனலோட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நீ இதை எடுத்து பண்ணு, உன்னாலேயே ஏஜென்சி ஆக்ட் பண்ண முடியாது, உன்னால் பண்ணலாமே. ஓகேங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசிக்கிறேன். ஸோ ஐ எம் பேசிக்கலி டெக் பர்சனாக தான் நான் என்னை புரிஞ்சு வச்சுருக்கேன். இது என்னது, நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி எப்படி நம்மளால் ரன் பண்ண முடியும், குழப்பம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். ஓகேங்க சார். ஸோ இருந்தாலும் அவர் அந்த ஒரு இல்லை அப்போ நானும் யோசிக்கிறேன், நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் இந்த லோக்கல் சேனலுக்கெல்லாம் நான் எல்லா லோக்கல் சேனலுக்கும் நான் வந்து சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். சாஃப்ட்வேர் நான் தான் சொன்னேன், பேரலாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நீங்கள் சும்மா இருக்கு. அந்த 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 ஏதோ ஒரு சைட் விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பேன், நாலேஜ் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ அதன் மூலயமா தான் நான் வந்து எல்லா லோக்கல் சேனல்ஸ்க்கான ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் அது டிஸ்ட்ரிபியூஷன், அவங்களுடைய சிஸ்டம் சர்வீஸு, எடிட்டிங் சாஃப்ட்வேர் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதன் மூலயமா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மேக்ஸிமம் லோக்கல் சேனல்ஸோட கான்டாக்ட் என்கிட்ட இருந்தது. ரேப்போ இருந்தது. அந்த சேனலோட எம்டி யாரெல்லாம் சேனலோட ஓனரோ அந்த ஓனர் கூடயே டைரக்ட் கான்டாக்டும் நல்ல ரேப்போ இருந்தது. ஓகேங்க சார். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஒரு டவுட்டு கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இந்த மாதிரி ஜுவல்வன் பண்ண சொல்கிறாங்க, பண்ணலாமா? சூப்பராக பண்ணலாம், ஏன் உன்னால் பண்ண முடியாதுன்னு எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுறாங்க. நீ பண்ணுறதா அந்த சொல்லு, நீ நம்மால் உனக்கு என்ன வேணும் மற்றவங்களுக்கு பண்ணுறதோட உனக்கு நான் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லேயே பண்ணித்தரேன் அப்படின்னு சேனல் வச்சுருக்க எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு ஃபீட்பேக் வருது. ஓகே. ஃபீட்பேக் வந்தோடனே ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போது நீங்கள் 0 to 1000 எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாம், 0 to 1000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1000 to அது லேக்ஸ், 1000 to lakhs பாயிண்ட் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்க சார். இப்போ 1000 to lakh எங்கே வருது அப்படின்னா, மானிட்டரிங் வந்து 0 to 1000 வருது. மானிட்டரிங்லேருந்து ஓகே. அந்த இதை வச்சுட்டு அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு செட்டப்பு, அந்த ஒரு டச், அந்த கான்டாக்டை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, நெக்ஸ்ட்டு 1000 to அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறோன்னா அக்செப்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு முதல்ல நான் பிளைண்டாக அக்செப்ட் பண்ணல, அதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். எஸ், உன்னால் பண்ண முடியும். யாரார விச் மீன்ஸ் என்னோட கான்டாக்டில் கால்வாசி கான்டாக்ட் கூட இல்லாத ஆளுங்க அதை பண்ணுறாங்க. ஓகே சார். உன்னால ஏன் பண்ண முடியாது? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போத் சைட், அவங்க லோக்கல் டிவி சேனல் வச்சுருக்கிற ஓனர் சைடு இருந்தும் சரி, மற்ற அதர் மெம்பர் சைட்லேருந்து சரி சப்போர்ட்ஸ் வருது. ஸோ தென் எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பட்ஜெட்டே வந்து ஐ திங்க் மந்த்லி ஒரு 7 lakhs rupees. மந்த்லி 7 lakhs rupees. பிராண்டிங் ப்ரொமோஷன் த்ரூ அவுட் த லோக்கல் சேனல், ஓகே சார். வேரியஸ் சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. அப்போ அது பண்ணுறோம். அது பண்ணும்போது அவங்க டெஸ்டிங்காக தான் கொடுக்குறாங்க. இது வந்து உனக்கு ஒரு டெஸ்டிங்கு. ஏன்னா நாங்கள் ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணுற எப்படிங்கிறது கம்ஃபர்டபிலிட்டி, நீ உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வில் கன்சிடர் போட்டு ரீகன்சிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த வால்யூம்ஸு, அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போது அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட் மந்த் சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட்டு, ரிசல்ட்டு, கேம்பெயினோட ஸ்பாட்டு, அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு, இதை வச்சுட்டு அவங்க ஷாக். ஏன்னா நான் கொடுத்த ரிசல்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி ஏஜென்சிக்கு அவங்க பே பண்ணிட்டு இருந்தவங்க இன்ட்டு 2 times, விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 17-18 lakhs ஸ்பெண்ட் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டும், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 6 lakhs ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்த ரிசல்ட்டும் ஸ்பாட்டும் ஒன்று. இன்ஃபேக்ட் அதோட ரிசல்ட் அதிகம் நீங்கள் கொடுத்தது, நான் கொடுத்தது. ஏன்னா நான் வந்து இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேன். ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்றத நான் என்ன செஞ்சேன்னா, அவங்களுக்கு வந்து என்னால் என்ன பெஸ்ட்டு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சேனல் கிட்ட இருந்தும் அவங்கவுங்க லோக்கல் சேனல்கிட்ட இருந்தும் என்னோடய ரேப்போ, என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்ககிட்ட இருந்து பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ன வாங்க முடியுமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க. வாங்கிட்டேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஐகான் மார்க்கை க்ரியேட் பண்ணிச்சு. ஓகேங்க. பர்ஃபெக்ட் சாட்டிஸ்ஃபைட் கிளைண்ட் ஆகிட்டாங்க. 6 lakhs கொடுத்துருந்த பட்ஜெட் அகைன் அதே மாதிரி 17 lakhs 20 lakhs பட்ஜெட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க. per month நான் சொல்கிறது பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பிரான்ச்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மூடில் இருந்தாங்க. ஓகேங்க சார். ஒவ்வொரு ஊராக சேலம், அதுக்கப்புறம் தான் சேலம். நான் உள்ளே போகும்போது அவங்க சென்னை, கோயம்புத்தூர் மட்டும் தான் 2 பிரான்ச் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட more than 16-17+ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அது ஒவ்வொரு பிரான்ச் லான்ச் அப்போவுமே அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமாம்.
அந்த மக்களுக்கு தெரியும். ஆமாம், அப்போ பட்ஜெட் வந்து நல்லா கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் கிளைண்ட் இருக்காங்களாங்கிறத எவ்ரி மந்த் நான் டேரெக்டாக போயிட்டு ஒரு 2 to 3 days அவங்க ஆஃபீஸில் இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், எங்கேயாவது குறைகள் இருக்கா அப்படின்றது. இது ஒரு பக்கம் போக போக அடுத்தடுத்து நம்மளுக்கு அதில் வந்து கிளைண்ட் லிஸ்ட் ஆட் ஆகுது. பூர்விகா மொபைல்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ் வந்து அதில் ஆட் ஆகுறாங்க. ஓகேங்க சார். ஸோ நல்ல ஒரு இன்கம். ஸோ வீகேர், பிரபாஸ் வீகேர் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்து அதில் ஆட் ஆகுது. என்னோடய கிளைண்ட் லிஸ்ட்டில் ஆட் ஆகுறாங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணுறோம். ஈவன் தமிழ்நாடு போய் ஆந்திரா லோக்கல் சேனல், கர்நாடகா லோக்கல் சேனல் அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிக்கும். தேட்டர் ஆட்ஸு. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸிங்கில் கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணி போகுது. 2011 சாரி 14 அது 14 15 அந்த டைம்லலாம் பயங்கர பீக். ஓகேங்க சார். ஸோ நல்ல பீக்கு நல்லா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதான் 1000 லேக் எவ்ரி மந்த் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்து லேக்கில் மூவ் ஆகுது. ஓகேங்க சார். ஸோ ஆகும்போது அப்பவுமே எனக்கு அந்த ஃபியர் இருக்குது. திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதான் சொல்கிறீங்களா, நீங்கள் ஒரு ஃபியருங்கிறது ஒன்ஸ் அது இருக்கணும் எல்லாத்தையும். அந்த ஃபியர் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மள வந்து அடுத்ததுக்கு ஏதாச்சும் கான்சியஸை க்ரியேட் பண்ணும், எச்சரிக்கையை க்ரியேட் பண்ணும். நீங்கள் ஃபியர் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ராசா. ஆமாம். ஸோ அப்போது எனக்கு என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் போகுது, ஆனால் சீசனலாக இருக்குது. சீசன்ஸ்க்கு நல்லா இன்கம் வருது, நான் சீசனுக்கு குறையுது. இந்த பொங்கல், தீபாவளி இதுக்கெல்லாம் நல்ல இன்கம், அதெல்லாம் நல்ல இன்கம். ஏன்னா அப்போ தான் கேம்பெயின் நல்லா போகும். மீதி டைம்லலாம் ஆடை குறைச்சிருவாங்க, ஸ்பாட்ஸ் கவுண்டை குறைவாங்க, பட்ஜெட்டை குறைச்சிருவாங்க. ஓகேங்க சார். ஸோ அப்போது அதில் வந்து ஒரு இந்த மாதம் ஒரு 2 to 3 lakhs ப்ராஃபிட் வருது, இல்லை 2 lakhs ப்ராஃபிட் வருது. அடுத்த மாதம் இல்லை, அது 50,000 அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் வருது. அப்போ அது ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுது. திரும்பவும் அன்சர்டனிட்டி, சீசனுக்கு இருக்குது, சீசனுக்கு இல்லை. இதை வச்சு ஒரு கமிட்மெண்ட்டை நம்மளால் ஆமாம், கமிட்மெண்ட் எவ்ரி மந்த் ஒரு கமிட்மெண்ட் எடுத்து நம்மளால் பண்ண முடியல, ஒரு ஃபியராக இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த டைமில் 2016-15 எண்டில் உள்ள என்ட்ரானது தான் யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் இவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. எஸ் சார். ஸோ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி எனக்கு கிளைண்ட் அப்படின்னா ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லாரும் கிளைண்டாக இருக்கணும். அது சீசனாக இருக்கக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கும், எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். சீசன் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டீமை சேர்ந்தவங்க தான் உங்கள் கிளைண்ட்டுங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடாது. கிளைண்ட் யார் வேணாலும் கிளைண்ட்டாக இருக்கணும். ஓகேங்க சார். ஒரு சாதாரண ஒரு பர்சன்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய கம்பெனி வரைக்குமே நம்ம கிளைண்ட், யார் வேணாலும் கிளைண்ட். ரோட்டில் பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம போய் உட்காந்தா அவங்ககிட்ட பேசினா அந்த ப்ராடக்ட்டை நம்ம அவங்ககிட்ட விற்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது அது கிளைண்ட் கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கணும். எல்லாருமே நம்ம கிளைண்ட் தான். அப்படி இருக்கணும், கிளைண்டாக மாற்றிக்கிற முடியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்கிறேன். ஓகேங்க சார். ஸோ அப்படி இருக்கணும் இந்த பிஸ்னஸ்ஸு. சீசனாக இருக்கக்கூடாது, எல்லா சீசன்லேயும் இருக்கணும். எல்லா சீசன்லேயும் இருக்கணும். ஓகேங்க சார். எப்பவுமே இருக்கணும். ஓகேங்க சார். அப்படின்னு பார்த்தேன். ஸோ இப்படி பார்த்து யோசிச்சோம். அப்புறம் டெக்னிக்கல் எனக்கு வந்து இந்த பேசிக்காக வந்து டெக்னிக்கலி இன்ட்ரெஸ்டட் தான், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டெக் பேஸ்ட். ஸோ அப்போ டெக்னிக்கலி இருக்கணும் சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது தான் இந்த இன்டர்நெட் பிஸ்னஸ். இன்டர்நெட் பிஸ்னஸ். அப்போ இன்டர்நெட் பிஸ்னஸை எடுத்தோன்னு உள்ளே போயிடல. ஓகேங்க சார். ஸோ இந்த இன்டர்நெட் பிஸ்னஸில் ஒரு 4 பேர் ஃபெயிலியர் ஆனவங்களை போய் பார்த்தேன். ஸோ இன்டர்நெட் பிஸ்னஸில் 4 பேர் சக்ஸஸ் ஆனவங்களையும் போய் பார்த்தேன். அப்போ உங்களுக்கு அந்த இவங்க கொடுத்த இன்புட்ஸு எல்லாத்தையும் எடுத்து ஒரு எக்ஸலில் போட்டு ஒரு என்னோடய செல்ஃப் ஒர்க்கிங்ஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் இதில் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, அப்புறம் வந்து இந்த ஃபியூச்சர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பெனட்ரேட் ஆகி போகும். இன்றைக்கி இன்டர்நெட் சாதாரணமாக இன்டர்நெட் ப்ரௌசிங்னு இருக்கிறது, இது வருங்கால கட்டத்தில் எவ்வளோ தூரம் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக், இதுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உள்ளே பைண்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணி போகும்போது இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட். இன்னொரு 10 இயர்க்கு அப்புறம் இன்டர்நெட் இல்லாமல் உலகமே இயங்காதுன்னு தான் எனக்கு ரிசல்ட் வந்தது. நீங்கள் நம்புறீங்களான்னு உங்களுக்கு தெரியல, நான் ஒர்க்கிங்ஸ் போடும்போது. ஸோ தட் அப்போ ஸ்ட்ராங்கான எனக்கு இருந்த எல்லா டவுட்ஸ்க்கும் எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிது. இது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சார்? எந்த பீரியட்? 2015 அந்த அட்வர்டைஸிங் 15-16 அந்த டைமில். ஆமாம், 10 இயர்ஸ். இப்போ இன்டர்நெட் நீங்கள் சொன்னதாக உண்மையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ ஓகே பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொஞ்சம் சம்பாரித்த காசு எல்லாத்தையும் வச்சு இன்டர்நெட் லைசன்ஸ் எடுத்து, டிஸ்ட்ரிக்ட் லெவல் லைசன்ஸ் எடுத்து கோயம்புத்தூரில் இன்டர்நெட் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்க சார். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் பிஸ்னஸ், தென் வந்து க்ளவுட் பிஸ்னஸ். ஸோ இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் இஸ் அ வெல் அட்ரஸ்ட். எனக்கு இப்போ வந்து அந்த அட்ரஸ் பண்ணுறது எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, ஸோ எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கே அவ்வளோ டைம். ஓகேங்க சார். ஸோ வந்ததுக்கப்புறம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தது, 3 ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆச்சு, 3 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வெர்டிக்கல் ஆச்சு. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெரிய மெகா இண்டஸ்ட்ரியல்
பேஸ்டு ஒரு கம்பெனி ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா இப்போ எல்லாமே சைனா டிபெண்ட்டாக இருக்குது. எஸ் சார். இப்போ எல்லாமே சைனா எல்லாமே சைனா டிபெண்டன்சி, சைனாலேருந்து இம்போர்ட்டு தான் எல்லாமே. ஈவன் இந்த மைக்கு எல்லாமே, இந்த கேமராலேருந்து எல்லாமே மேனுஃபேக்சர்ட் பை சைனான்றது. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் போயிட்டுருக்கேன். இட் ஷுட் ஹேப்பன். பட் இப்போ வந்து அதான் சொல்கிறேன், அந்த ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த lakhs to crore, இந்த நெட்வொர்க் பிஸ்னஸ் அப்படியே லேக்ஸ்லேருந்து க்ரோரை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்க சார். ஸோ இதுதான் ஹோல் திங். ஸோ எல்லாராலையும் முடியும். நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, பிரைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம். ஓகேங்க சார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அதிசயம் இருக்குது. எல்லாத்தாலையும் ஒரு வித்தியாசமான ஒன்றை பண்ண முடியும். எல்லாத்தாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேங்க சார். அவங்கவுங்க ஸ்டைலில். அவங்கவுங்க ஸ்டைலில். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து கேமில் வின் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணுமோ, அது மாதிரி ஹாவ் டு அந்த பிரெயினை வந்து நீங்கள் அந்த பொசிஷனை கொண்டு வரதுக்கு யூ நீட் டு புட் எஃபர்ட். நீங்கள் திரும்ப 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 இதை நீங்கள் உங்கள் பிரெயின்கிட்ட தான் பேசணும். ஆக்சுவலி பிரெயின் கிட்ட தான் பேசணும். ஆமாம், நீங்கள் உங்ககிட்ட தான் பேசணும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உழைப்பு நம்மளுதாக இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக சுற்றி பேசுகிறவங்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க? இப்போ நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. எப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபால் டவுன் வந்ததோ, அப்போ உங்கள் கர்மா தான் திரும்ப உங்களுக்கு வரும். ஆமாம், நீங்கள் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததுனா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு அது எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் இன்னி வரைக்குமே நான் வந்து என்னோடய வாயிலேருந்து நெகட்டிவ் ஸ்பீச் வரவே வராது. ஆமாம், எங்ககிட்டே நீங்கள் பேசும்போது பண்ணலாம், அதெல்லாம் நடக்கும், ஆமாம் முடியும், ஆமாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை இறங்கணும். அதே மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து ஒரு தாட் ப்ராசஸ்க்கு எப்பவுமே ஒரு பவர் இருக்குது. எஸ் சார். ஒரு தாட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். எஸ் சார். நீங்கள் அதை நினைங்க, அது அப்படி தான் நடக்கும். நீங்கள் பெரிய ஆள் ஆகுவேன், நான் வந்து ஒரு crorepati ஆகுவேன், நான் மல்டி crore டர்ன் ஒரு கம்பெனி என்னால் கொண்டு வர முடியும், என்னால் மல்டி crore சம்பாதிக்க முடியும் நீங்கள் நினைங்க. இட் மே ஹேப்பன் next 10 year or 15 year later. பட் கன்சிஸ்டன்சி ஓகேங்க சார். யூ நீட் டு புட் எஃபர்ட் கன்சிஸ்டன்சிலி. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான இது உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் லேர்ன் அ லாட். நான் எப்பவுமே சொல்வேன், லேர்ன் அ லாட். ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு எஸ், உங்கள் பிஸ்னஸ் என்ன, உங்கள் நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷன் என்ன, அந்த ப்ரொஃபஷனை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்க சார். புரியுதுங்களா? எஸ் சார். அதை சுற்றி இருக்கக்கூடிய அதை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து உங்களுடைய ஹேபிச்சுவலாகவே க்ரியேட் பண்ணுங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி டீமுடைய ஒரு மிகப்பெரிய லேகாக நான் பார்க்குறது, இந்த லாஜிக்ஸ் எல்லாம் பேசும்போது நீங்கள் அதுக்கு எதிர்வினை ஆட்டினீங்க பூமர் அங்கிள், இல்லை வந்து உங்கள் சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ண தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, லாஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீச்சல் தெரிஞ்சதுக்கப்புறம் போட்டில் பயணம் பண்ணுற மாதிரி. ஆமாம், அப்போ கவுந்தாலும் பிரச்சனை கவுந்தானாலும் நீங்கள் நீந்தி கரையை சேர்ந்துருவீங்க. திஸ் இஸ் அ லைஃப்.